பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்நாளையில் கூட லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இதை கூட நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. நன்றி. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குழந்தை பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். அநேக பேருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் திருத்தி கொள்ளுவேன். பின்பு நல்லா இருந்தால் நீங்கள் அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் அநேக ஆண்டவரை குறித்து பேச எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். பாருங்கள், இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு 3 விதமான ஜனங்களை பார்க்கலாம். நிறைய இருக்குது இதில். அதில் குறிப்பாக 3 விதமான ஆட்கள், 4 விதமான ஆட்கள் நம்ம பார்க்கலாம். குற்றவாளிகளோடு சேர்த்து நம்ம பார்க்கலாம். நல்ல குற்றவாளி ஒருத்தன் இருக்கிறான், கெட்ட குற்றவாளி ஒருத்தன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு நிமிஷம் ஓடிப்போச்சு. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிரியமானவர்களே, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்த பின்பு அவங்கள் சிலுவையிலே 3 பேரையும் சேர்த்து ஒரு எப்படி சொல்கிறது, குற்றவாளிகளோட அவர் பரிசுத்த தேவாதி தேவனை இணைந்து சிலுவையிலே அறையப்படுகிறார். குற்றவாளிகளோடு அவர் இணைக்கப்படுகிறார். அப்படி ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் குற்றவாளிகளாக இருக்கையிலே மொத்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என் மகனே, மகளே, நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. நான் சுமந்து கொண்டேன், நீ சுமக்க தேவையில்லை. நீ என்ன பண்ணு, இனிமேலாவது மனம் திரும்பி நீ பரிசுத்தவானாக இரு என்று சொல்லி அவர் சுமந்தார். பிரியமானவர்களை, சுமந்த பின்பு, அறைந்த பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவரோட வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்களாம். அதாவது அவரோட வஸ்திரத்தை எடுக்கும் பொழுது அதை அவன் எப்படி பிடுங்கவோ இல்லை அதை தன் சரீரத்தை மறைக்கவோ வழிவாசலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவரோட வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம், எடுத்து சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்களாம், எனக்கு உனக்குன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக எல்லாமே எப்படி சொல்கிறது, தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அநேக பேருக்கு சொல்லி தட்டி எழுப்புகிற ஒரு சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதுதான் அந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை போல் அவர் ஏதோ மாயாஜாலமாக பண்ணிட்டு போல் 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். பிரியமானவர்களே, ப்ராக்டிக்கலாக அவர் செய்து முடிக்கிறார். நிஜமாலுமே அது வலிக்கும், நிஜமாலுமே அவமானப்படணும், நிஜமாலுமே அவர் துக்கப்படணும், நிஜமாலுமே அவர் மன கிளேசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். வஸ்திரங்களை கட்டி போட்டு வஸ்திரங்களை எடுக்கிறது போல் சிலுவையில் ஆணி அடித்து இப்படி நகர முடியாத இருந்த சூழ்நிலையில் வஸ்திரங்களை என்ன பண்ணுறாங்களாம், எடுக்கிறார்களாம். அங்கே ஒரு அவமானத்தை அவர் அந்த இடத்துல சந்திக்கிறார். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. இப்போது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் என் பையன் மரியாதை இல்லாமல் பேசினான். எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேட்கலன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ கோவம். நானே எப்படி சொல்கிறது, நானே பாவத்தில் பிறந்தவ. நான் பாவிலேயும் பாவி, பிரதான பாவி. எனக்கே அவ்வளோ கோவம் வருது. நான் பரிசுத்த தேவாதி தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதன் படைத்து அவனுக்கு சுவாசத்தை கொடுத்து அவனை அனுபவிக்கிறது அநேக காரியங்களை கொடுத்தவர் வஸ்திரம் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிபதிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை இகழ்ந்து, பார்க்கறது இல்லாமல் இகழ்ந்து, இவன் மற்றவளை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். இவர்கள் யார்? அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அவரை இகழ்ந்து. ஆமாம், நிறைய ஊழியம் செஞ்சார், மரித்தவரெலாம் எழுப்பினார்.
வியாதி உள்ளவர்களெல்லாம் சுகமாகணும். குஷ்டரோகிகளை சுகமானார். 18 வருஷமாக கூனியாக இருந்த ஆபிரகாமுடைய மகளாக இருந்த அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்ரீ சுகப்படுத்தினார். 40 வருஷமாக நடக்க முடியாதவனை முடவனை நடக்க வைத்தார். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய வைத்தார். இப்போது எங்கே பார்க்கலாம் ரட்சித்து கொண்டு எப்படி இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்று இகழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே அதிகாரிகள் இருக்கிறார். அப்புறம் பாருங்கள், இந்த போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார். யார்? போர் சேவகர்கள். இங்கே அதிகாரிகள் வேறு, இது போர் சேவகர்கள் வேறு. போர் சேவகர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணி அடித்து அவரை சிலுவையில் அறைந்து அவர்கள் நட்டு நிற்க வைத்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களை என்ன பண்ணுறாங்க? அவரை பரியாசம் பண்ணி, நீ யூதரின் ராஜா, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள். அநேக பேரை ரட்சித்தானே, தனித்தானே ரட்சித்து கொள்ளட்டும். இவன் அடிக்கிறான், திமிரா பேசுகிறான். இவன் என்ன சொல்கிறான்? நீ யூதரின் ராஜாவானா உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார். இவன் யூதருடைய ராஜா என்று வேண்டாம். இது அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டு இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த குற்றவாளி என்ன சொல்கிறான்? குற்றவாளி ரெண்டு குற்றவாளியில் ஒரு குற்றவாளி சொல்கிறான், சிலுவையில் இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்து தானேன்னு சொல்கிறியே, கடவுள் நான் தான் சொல்கிறியே, கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள்ளு எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். வேண்ட கூட இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? சாக போகிற ஒரு தருவாயில் இருக்கிற ஒரு குற்றவாளி அவரை என்ன பண்ணுறான்? இகழ்ந்தான், பரியாசம் பண்ணுறான். வர முடியலையே, நீ தப்பிக்க முடியலையே, அடித்து வச்சுட்டாங்களே, நீ கிறிஸ்துவானால் நீ என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, எங்களை என்ன பண்ணு, ரட்சித்துக்கொள்ளு. ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் என்ன பண்ணுறாரா? பரியாசம் பண்ணுகிறான், இகழ்ந்தான். பிரியமானவர்களே, பாருங்கள், அதிகாரிகள் அவரை பரியாசம் பண்ண, போர் சேவகர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். குற்றவாளியாக இருக்கிறான், அவனும் என்ன பண்ணுறான்? பரியாசம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, இதை போல் அநேக இடங்களிலே நம்ம பார்க்கலாம், எல்லா இடங்களிலே பார்க்கலாம். கொஞ்சம் கீழே விழுந்துட்டா, கொஞ்சம் நமக்கு மெலிஞ்சிட்டா, கொஞ்சம் நம்ம சிக்காயிட்டா, கொஞ்சம் அப்படி ஒரு தடமாட்டம் வந்துட்டா, ஆஹா, நம்ம ஜனங்களெல்லாம் பார்க்கணுமே. அப்போ தான் சொந்தங்களை பார்க்க முடியும், அப்போ தான் கூட பிறந்ததை பார்க்க முடியும், அப்போ தான் பெற்றவங்கள பார்க்க முடியும், அப்போ தான் நம்ம பெற்றது பார்க்க முடியும். பிரியமானவர்கள், இறந்துட்டார், ஒரு டாக்டர் இறந்துட்டார், பாலாஜின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். டி நகரில் அவர் ஆஃபீஸ் வச்சுருந்தார். அவர் ஒரு நாள் பேசும்போது நான் பார்த்தேன். நான் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு வியாதி வர்றது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். நான் ஒரு வாட்டி வீடியோவில் பார்த்தேன். ஏன் இவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வியாதி வந்தால் நல்லது. ஏன்னு கேட்டால், கூட இருக்கிறாங்கல்ல உன் தாய் தகப்பன், கூட பிறந்தது இருக்குல்ல, அப்புறம் நீ பெற்றது இருக்குல்ல, உன்னை கட்டினது இருக்குதுல்ல, அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல சான்ஸ் அது அப்படின்னு சொன்னார். அப்போது உண்மையிலேயே நான் பார்த்தேன். எனக்கு ஒரு நாள் ரொம்ப மயக்கமாயிட்டேன். அப்போ எங்கள் அம்மா, என் தம்பி எல்லோரும் வந்தாங்க. ஓப்பா, நமக்கு ஒன்றுன்னா வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்புக்கு அவரோட நிழலில் நிற்கக்கூட நமக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. இத்தனைக்கும் என் தாயார் வீட்டில் எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் நின்னவன். எனக்கு சிக்காயிட்டேன், அம்மா கொஞ்சம் சமையல் பண்ணு, கொஞ்சோண்டு சாப்பாடு செய்யுமான்னு சொல்கிற பயங்கரமான பின்மண்ட தலைவலி, எனக்கு சோறு ஆக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சோறு ஆக்க தெரியும், என்னால் எழுந்திருக்கவே முடியல. எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துச்சு. சரி, முழுசாக மாத்திரை போட்டால் தான் நம்மளால் எழுந்த முடியும், பாதி மாத்திரை போடு. எழுந்து ஆக்டிவாக நான் பாட்டில் இருந்தது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீ முழுசாக தான் என்ன பண்ணணும், மாத்திரை போடணும், அப்போ தான் அந்த மயக்கெல்லாம் வராது அப்படி சொல்லி.
அப்போ நான் தெரிந்து கொண்டேன் பிரியமானவர்களை, பெற்றவங்க யார். அதே 2 நாளில் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு 10 பேருக்கு சோறாக்கி சாப்பாடு கட்டுறாங்க. இவங்களை நான் எப்படி நேசிக்கிறேன். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு துக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, பாரபட்சம். அதுக்கு தான் சொல்ல, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டு போனாலும் நானும் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லுகிறார். சரி, ஓகே. எல்லாரும் இகழ்ந்துக்கிறார். இப்போது 2 பேரில் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுறான்? இகழ்ந்துக்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ தப்பு பண்ணப்பா, நீ சிலுவையில் அறையப்பட்ட கரெக்டா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நீ பயப்பட வேணாம், இப்போ இந்த நேரம் கூட பயப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிரியமானவர்களே, எவ்வளோதான் அடி வாங்கினாலும், எவ்வளோதான் சோதித்தாலும் சில பேர் மாறவே மாட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், மாற மாட்டாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாறாது, அவங்களோட குணாதிசயங்கள் மாறாது. எதுக்கு நம்மளை சிக்ஷிக்கிறார் தெரியுமா? நம்ம மாற வேண்டும் என்பதற்காக தான். டீச்சர் ஏன் அடிக்கிறாங்க? அடுத்த டைம் தப்பு செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, சில பேர் மாறவே மாட்டார்கள். சரி, ஓகே. அவன் என்ன பண்ணுறான்? அப்போ அவன் இகழும்போது இவன் சொல்கிறான், நீ ஆக்கினுக்கு உட்பட்டவனாக இருந்தோம் தேவனுக்கு பயப்படுது, இப்போ கூட கடவுளுக்கு பயப்பட மாட்டியான்னு கேட்குறான். நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடையனை நினைத்தருளோம் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையே அவர் இவங்களுக்கெல்லாம் சொல்லலையேன்னு பார்த்தா அங்கே அழகாக சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? சோத்ரம், நல்லா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதுக்குள்ளே எங்கே விட்ட சோத்ரம், அவருக்கு சோத்திரம். இதுவே இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்ம மன்னிக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். சின்னதாக தப்புனாங்க மன்னிச்சிடலாம், ஆனால் பெருசாக தப்புண்டா, இவங்க கூடலாம் நம்ம நானெல்லாம் அப்படி தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ இவங்க கூட நம்மளால் போகவே முடியாது, மன்னிச்சிடுவேன், இவங்க கூட நம்ம இணைந்து போக முடியாது. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி இல்லை. லோ ப்ரீஸாக செய்தவங்களுக்கும், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் என்னும் இவர்களை மன்னி என்று சொல்கிறார். இங்கே சொல்லுகிறார், இங்கே ஒரு ஒரு குற்றவாளி கடைசி நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்குறான். அவருக்கு சொல்கிறாரு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயே என்று மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, அவர் மன்னிப்புக்கு நிகரே இல்லை, அவரோட அன்புக்கு அளவே இல்லை. அகலம், நீளம், உயரம், ஆழம், அவ்வளோ பெரிய அன்பு இருக்கிறது. அப்போது அந்த லிஸ்ட்டில் இந்த கல்லனும் வந்து விடுகிறான். ஆனால் பரிந்து பேசினான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? பரதேசியே கிடச்சிச்சு. பரிந்து பேசினான் பார்த்தீங்களா இயேசுக்காக, அவனுக்கு என்ன கிடைச்சிது? பரதேசி கிடைத்தது. நாம் கூட அநேக பேர் ஒரு மனிதனை 10 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற இடத்துல நம்மளும் அந்த 10 பேரில் சேரக்கூடாது, அந்த ஒருவனுக்காக நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது அதை கர்த்தர் பார்த்து நமக்கு அதுக்கேற்ற பலனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அநேக பேர் இகழ்ந்து பேசுகிறார்கள், ஆனால் அந்த குற்றவாளி இவருக்காக பரிந்து பேசுகிறவனாக இருந்தார். அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுங்களா? பரதீசி. அது கூட ஆண்டவரோட. நீ எவ்வளோ அழகாக இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சத்தியம் ப்ராமிஸ் பண்ண மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, கவனம், மிக மிக கவனம். அது குடும்பமாக இருக்கலாம், அது காலேஜாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், இல்லை அது எதுவாக இருக்கட்டும், ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக சேராதீர்கள். தனித்து இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்னென்று அறிந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். பிரியமானவர்கள், இதில் நாம் அறிந்து கொண்டது இதுதான். அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நீங்கள் படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ மீன், காட் பிளஸ் யூ. ஐ மீன், அல்லேலூயா.